வணக்கம், எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். தட் என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். டிக்டாக்ல நீங்க பேசுனதெல்லாம் கேட்டேன். ஐயா சைராம்பா. நான் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இவ்வளோ நாள் எவ்வளோலையோ நிறைய தாண்டி வந்துட்டேன். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. என்னை பற்றி 1-2 சொல்கிறதா எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. என்னத்தை சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறதுன்னு தெரியல. உடம்பு வேறு சரியில்லாமல் இருக்குது. என்னை ப்ளாக் பண்ணி வச்சுட்டு நான் நல்லா இருக்கக்கூடாது இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. நானும் போராடி தெய்வத்தை பண்ணி இப்படிலாம் வந்து தாண்டி வந்துட்டேன் ஐயா. ஓம் சாய்ராம். யா, ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த் பிரச்சனை இருக்கா, என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வந்து ஹீலிங் பண்ணோம்னா ஹீலிங் பண்ணலாம். ஜெய் சாய்ராம். ஐயா ஓம் சாய்ராம்ப்பா. ஐயா மெடிக்கல் இதெல்லாம் செக் பண்ணி ஒன்றுமே இல்லை. அப்போ நாங்கள் வந்து எக்ஸ்ரேலாம் எடுத்தாச்சு, ஒன்றுமே இல்லை உடம்புக்கு. ரத்தமும் மெடிக்கல் இது எடுத்தாச்சு. ஆனால் இது வேறு இது. ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு தெரில. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இப்போ என்னன்னா நான் வந்து ஓவராக ப்ளாக் பண்ணி எப்படின்னா ஐயா எனக்கு சாப்பிட கூட வழி இல்லாமல் வட்டி பிரச்சனை, வட்டியே இல்லாத இருந்த ஆள் வட்டி ஆள் இதாகிட்டேன். நான் சிங்கிள் மதம் தான். இப்படி ஆயிடுச்சு. இது என்ன தான் செய்யறதுக்கு தெரிலப்பா. ஓம் சாய்ராம். சில டைம் என்ன ஆகும்னா உங்கள் தட் ஆரா வந்து தட் அஃபெக்ட் ஆகிடும். சில பேருங்கள் வந்து தட் அட்டாக் பண்ணுறப்போ உங்கள் தட் ஆராவை தான் தட் அட்டாக் பண்ணுவாங்க. அவங்க மூலாதார சக்கரான்னு ஒரு அக்கரா இருக்குது நம்ம பேஸ் ஆஃப் த ஸ்பைனில். ஸோ அங்கே வந்து தட் அட்டாக் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து அந்த ஃபைனான்ஷியல் பிளாக்கெல்லாம் வந்துடும். அப்புறமா உங்களுக்கு வந்து அந்த லோன்ஸ் அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் தட் அபண்டன்ஸ் ஃப்ளோ இன் திஸ் லைஃப். ஸோ தட் இதுக்கு வந்து ஒரு ஹீலிங் மூலியமாக நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். அது வந்து என்ன பண்ணோம்னா இந்த மூலாதாரா, சுவாதிஷ்டானா, அப்புறமா தட் அனாஹதா, இந்த 3 சக்கராவை நம்ம ஹீல் பண்ண. ஸோ இந்த ஹீல் பண்ண உங்கள் வந்து உங்களுக்கு வந்து மாற்றங்கள் வந்துடும். பட் என்னன்னா அது வந்து இளப்பேருக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகிடும், இளப்பேருக்கு வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும். ஸோ அதுதான் அந்த கர்மாவை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ உங்கள் கர்மா எப்படியோ தட் அந்த மாதிரி அந்த ஹீலிங் எஃபர்ட் வந்து வரணும் நம்ம. ஸோ அது வந்து தந்துட்டா அப்புறமா அந்த சாய் ஒன்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஞான பயிற்சி இருக்குது. அது வந்து தட் அற்புதமான ஒரு ஞான பயிற்சி. தட் அது பண்ணால் கூட அதுவும் அந்த ஹீலிங்கை சேர்த்து பண்ணால் கொஞ்சம் தட் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே ஆகிடும். ஓம் சாய்ராம். ஐயா நீங்கள் பேசுறது நான் கேட்டேன். ஐயா இதெல்லாம் வந்து எப்படியா நான் மூவ் பண்ணுறது? ஏன்னா இப்போ உள்ள நிலைமை வந்து உங்களுக்கு நான் சொல்லவே வேண்டாம். ரொம்ப மோசமாக தான் இருக்குது. கையில் பணம் இல்லாமல் ஆளுங்கிட்ட வாங்கி 50 கோடி 100 கோடி இப்படி வாங்கி இப்படி நிலைமை ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் நான் இந்த மாதிரி இருந்ததே இல்லை. இப்படி கொண்டு வந்து விட்டுட்டாங்க என்னைய. 2வது என்னோட ஒரு பிளாக் மேஜிக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் இந்த காஸ்ட்லாம் செய்கிறது. நான் வந்து இது வீடியோ கால் மூலியமாக தான் பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஹீலிங் வந்து வீடியோ கால் மூலியமாக அந்த வந்து சேர்ந்துடும். ஸோ இது மூலியமாக தான் அந்த அக்ரா ஹீலிங்கெல்லாம் தட் ஈஸியாக பண்ணலாம். அப்புறமா என்ன விஷயம்னா அது வாட்ஸ்அப் மூலியமாக வரணும் நீங்கள், அண்டு வீடியோ கால் மூலியமாக ஹீல் ஆகிடும். ஸோ இதுதான் இது. ஸோ நான் ஒரு இது இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, தலைவலி, அதுக்கு தலைவலிக்கு மருந்து சாப்பிட்றேன். ஓகே ஃபினிஷ்பா. ஒரு ½ செட்டு திருப்பி வயிற்று வலிக்கும், அதுக்கு மருந்து சாப்பிட்றேன். ஆனால் எனக்கு உண்மையாகவே எந்த மருந்தும் எனக்கு வேண்டவே வேண்டாம். பட் ஆனால் நான் ஏன் மருந்து சாப்பிட்றதுன்னு தெரியல. என் இப்போ அதிகமாகிடுச்சு. வேலை கூட என்ன செய்ய முடியல. வட்டிங்க மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கேன். இருக்கிற சம்பளம் வட்டிக்கு போகுது. அதனால எனக்கு சரிப்படுத்துகிறோம். ஏன்னா நான் இந்த நம்பருக்களில் வேலை செய்கிறேன். அவங்களுக்கு தெரியும், லாட்ரி சேல்ஸ் பண்ணுறது. எனக்கு நல்ல யோகம் இருக்குது. ஆனால் அந்த யோகத்தையும் ப்ளாக் பண்ணி வச்சு இது வந்து நான் வந்து 60 நான் உங்களுக்கு எப்படி போடணும்,
நான் எப்போ இதெல்லாம் எல்லா டேட்டில் எனக்கு கொடுங்கப்பா. எனக்கு வேலை 7 மணிக்கு முடியும். எப்போ ஃப்ரீ எப்போ இதுன்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு மண்டே டியூஸ்டே லீவு. இன்றைக்கி நாளைக்கு எனக்கு வேலை. ஐயா, நீங்கள் ஒரு வீடியோவில் பேசியிருக்கீங்க ஒரு லேடிக்கு அதே பிரச்சனை. இந்த பிரச்சனை அதே தான் எனக்கும். வயிறு வீங்கும், ஹார்ட் வலிக்கும், மூச்சு நிற்க முடியாது, வாந்தி வரும், மயக்கம் வரும். உடனே நான் என்ன செய்வேன், பாபா பாட்டு கேட்பேன், கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாகிடும். ஒரு ஹவர் நான் இப்போ ஃபேஸ் பண்ணி தான். இதை இவங்க சொல்கிற ப்ராப்ளம் எல்லாம் எனக்கு இருக்கும். இதுதான் என்னோடய ப்ராப்ளமும். வயிறு வீங்கிக்கும், சம்மதமே இல்லாமல் வயிறு வீங்கிடும், கை வலிக்கும், நெஞ்சு வலிக்கும், காற்று, இது பிரச்சனை எனக்கு உடம்புலேயே காற்று இருக்குது. இது சில பேருக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிடும். அந்த ஹர்மா பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ உங்கள் ஹர்மா எப்படியோ நம்மளுக்கு தெரியாது பாருங்க. ஸோ இது கொஞ்ச நாள் ஆகலாம். ஸோ சம்டைம்ஸ் இது ஒரு 1 month ஆகலாம், 2 months ஆகலாம், அந்த மாதிரி ஆகலாம் இது. ஸோ எல்லாமே போகணும், எல்லாமே இந்த பேட் எனர்ஜி, டர்ட்டி எனர்ஜி எல்லாமே விட்டு போகணும். உங்களுக்கு ஹெட் ஏக் வருதுன்னா, ஸ்டமக் பெயின் வருதுன்னா எல்லாமே பேட் எனர்ஜி தான். அது தட் எனர்ஜி ஆரா இஷ்யூ, அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இது. அதுதான் ஏன்னா டெய்லி தலைவலின்னு 9 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்கப்பா, இப்போ இது எனக்கு சொல்லுங்கப்பா, எப்போ நான் காசு போடணும் உங்களுக்கு, எப்போ இது ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போ எனக்கு கிளியர் பண்ணி கொடுப்பீங்க இதெல்லாம்? அதுதான் யாரோ என்னமோ பண்ணிருக்காங்க உங்களை. ஸோ அதனால தான் இந்த மாதிரிலாம் ஆகுது உங்களுக்கு. ஸோ நம்ம ஹீலிங் பண்ணலாம். நம்மளுக்கு சாய்பாபா இருக்காரு. அப்புறமா சாய் ஒன்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யான பயிற்சி இருக்குது. அதையும் வீடியோ காலில் நீங்கள் வாங்க. நம்ம இது நம்ம பண்ணலாம். ஸோ பாபாவோட அருளால் உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். சாய்ராம். சாய்ராம்ப்பா, சாய்ராம். சரிப்பா. இப்போ இது ஓகேப்பா, நான் வீடியோ காலில் வரேன், கண்டிப்பாக வருவேன். எனக்கு அக்கௌண்ட் நம்பர்லாம் நீங்கள் அனுப்பிடுங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, மண்டே ஓகேவா, டியூஸ்டே ஓகேவான்னு சொல்லுங்கள். எப்படியாச்சும் கிளியர் பண்ணி கொடுத்துருங்கப்பா. ஏன்னா அன்னாடிக்கும் என்ன வலி தாங்க முடியல. அன்னாடிக்கும் 7 மாத்திரை டேப்லெட்ஸ் நான் சாப்பிட்டாகணும். 7 டேப்லெட்ஸ், நத்திங் ஹெல்ப்ஸ் மை பாடி. 7 டேப்லெட்ஸ் நான் சாப்பிட்டாகணும். 7 டேப்லெட்ஸ் ரொம்ப அதிகம். அது அப்படியே சாப்பிடக்கூடாது. 7 டேப்லெட்ஸ் பர் டே அது ரொம்ப அதிகம். அது அதுக்கு வேற ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குமே. ஸோ ரொம்ப இதாக இருக்கணும், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 7 டேப்லெட்ஸ் ரொம்ப. ஸோ டோன்ட் வரி. நீங்கள் அம்மனோட ஓட்டி. நான் இப்போ தான் உங்கள் வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ அம்மன் தான் நம்மளை ஏற்று வச்சாங்க. ஸோ அம்மன் ஹெல்ப் இருக்குது உங்களுக்கு. நானும் அந்த சன் ஆஃப் அம்மன் தான் நான். ஸோ டோன்ட் வரி, நம்மளுக்கு அம்மா இருக்காங்க. ஸோ யூ வில் பிகம் ஆல் ரைட். ஓம் சாய்ராம். நான் முருகர் நட்சத்திரம். ஸோ அம்மன் தான் என்னோட அம்மா, இவன் தான் என்னோட. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நான் இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தோடு தான் நான் கோயிலுக்கு போனேன். இவ்வளோ நாள் நான் விளக்கெல்லாம் போட்டிருக்கேன் நான் போகிற கோயிலில். இன்றைக்கி நான் வாழ்ந்து வந்த அந்த இடத்துல கோயிலுக்கு போயிட்டு அந்த ஐயருங்களா, அம்மா ரொம்ப நாளாச்சுமா வீங்களாம்மா, எப்படி இருக்கீங்கம்மா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அம்மா கிட்ட உட்காந்து, என் பிள்ளைங்க என்னை வெறுத்துருச்சுங்க, என் பிள்ளைங்க என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்குறாங்க, என் பிள்ளைங்க என்னை வெறுக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க, என்னைய பிள்ளைங்க வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க, இதெல்லாம் எங்கே போய் முடியுதெல்லாம் இப்போ என்னென்ன நடக்குது அம்மா உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு கண்ணீர் விட்டுட்டு அம்மாவோட குங்குமத்தை எடுத்து வச்சுட்டு நான் வந்த பிறகு தான் உங்களோட இதை பார்த்து இன்றைக்கி உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். அந்த அம்மா ஆசீர்வாதத்தில் தான் எல்லாமே நடக்குது ஐயா. ஓகேயா, எனக்கு டேட்லாம் நீங்கள் கொடுத்துருங்க. அப்போ நான் உங்களுக்கு காசுலாம் இது பண்ணிவிட்டு வீடியோ கால் நான் பண்ணிடுவேன். இது உங்கள் வாட்ஸ்அப் நம்பரு. நன்றி அப்பா. ஓம் சாய்ராம்ப்பா. டோன்ட் வரி. உங்களுக்கு அம்மனே இருக்காங்க. ஸோ அம்மனால தான் என் கிட்ட வந்திருக்கீங்க. ஸோ இல்லாட்டி யாருமே இந்த மாதிரி வர முடியாது என் கிட்ட. ஸோ அம்மன் தான் அமுச்சு வச்சுருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஸ்லோவாக எல்லாமே ஹீல் ஆகிடும். ஸோ டோன்ட் வரி. நம்மளுக்கு அம்மா இருக்காங்க ஏன். ஸோ டோன்ட் வரி அபவுட்